சில ஆண்கள் பெண்களிடத்தில் காணப்படும் ஒரு முக்கியமான பிரச்சினை தான் அவர்களது கம்புக்கட்டு பகுதியிலிருந்து அக்குள் பகுதியிலிருந்து வரும் துர்நாற்றம். அவர்கள் எவ்வளவு வெள்ளையாகவோ அழகாகவோ இருந்தாலும் இதனால் அவர்கள் மிக கவலைக்கு உள்ளாகிறார்கள். இதுக்கு வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் இலகுவான முறைகள் காணப்படுகிறது. இவற்றை நீக்கிறதுக்கு எவ்வாறான முறைகளால் நீங்கள் இவ்வாறான துர்நாற்றத்தை இல்லாமல் செய்யலாம் என்பது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். இதனை முழுமையாக பார்த்து நீங்கள் நன்மை அடையுங்கள். எங்களோட பிரதேசங்கள் முக்கியமாக ஒரு ஹாட்டான பிரதேசங்களும் நாங்கள் இருக்கிற இடங்கள் சில மூடிய அறைகளுக்குள்ளே நாங்கள் இருக்கிறதால அல்லது ஹாட்டான கிளைமேட்டில் இப்படி போகிறதால எங்களுக்கு கூடுதலாக வியர்வை வெளியில் வருது. அதனால் எங்களுக்கு ஒரு ஸ்மெல்லிங் ஏற்படுது. இது சாதாரணமாக எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆகவே எல்லோரும் யோசித்து கொண்டிருப்பது இந்த ஸ்மெல் வாரது இந்த வேர்வையால் மாத்திரம்தானே என்று. அது உண்மையில் அவ்வாறு அல்ல. இந்த ஸ்மெல் ஏற்படுறதுக்குரிய முக்கியமான காரணத்தில் ஒன்று வியர்வையாக இருந்தாலும் வியர்வையோடு சேர்ந்து எங்களோட அந்த அக்குள் பகுதியில் காணப்படும் பாக்டீரியாக்கள் அந்த ஸ்மெல்லை உண்டாக்குகிறது. அந்த பாக்டீரியாக்கள் அதிகமாக காணப்பட்டால் அந்த ஸ்மெல் மிக அதிகமாக காணப்படும். ஆகவே நாங்கள் முதலாவது பார்ப்போம் எவ்வாறு இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் நீங்கலாம், வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி எவ்வாறு நாங்கள் பெர்மனண்ட்டாக இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கலாம் என்பது சம்பந்தமாக பார்க்குறோம். நாங்கள் சாப்பிட்ற சில வகையான சாப்பாடுகளும் எங்களுக்கு இந்த துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி எங்களோட உடம்பில் உள்ள சில ஹோமோன்களால் இந்த பிரச்சனை ஏற்படும். அல்லது நாங்கள் உட்கொள்கிற சில மருந்துகளாலேயும் இந்த பிரச்சனை ஏற்படும். மற்றது நீங்கள் மிகவும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அல்லது கடும் ஆங்ஷியஸாக இருந்து கொண்டிருந்தால் அந்த நேரத்திலையும் கூடுதலாக இந்த ஸ்மெல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். கூடுதலாக வியர்வை சுரக்கப்பட்டு இந்த ஸ்மெல் ஏற்படும். அடுத்தது எக்ஸசைஸஸ் செய்யும் போலும் இந்த பிரச்சனை ஏற்படும். மற்றது ஹாட் வெதர் மிகவும் கூடுதலான மிக சூடான ஒரு என்வயர்மெண்ட்டில் இருக்கக்குள்ளையும் இதே பிரச்சனை ஏற்படும். மற்ற இன்னும் சிலருக்கு சாதாரண அளவை விட கூடுதலாக அவர் உடல் எடை இருந்தால் அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். மற்ற முக்கியமாக நான் ஏற்கனவே கூறினேன் இந்த பாக்டீரியாக்களை பற்றி. இந்த பாக்டீரியாக்கள் சிலர் ஒரு காலமும் செய்ய ஒன்றும் எடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய அக்குள் பகுதியில் மிக அதிகமாக முடி வளர்ந்திருக்கும். அந்த முடிதான் மிக முக்கியமான இடம் இந்த பாக்டீரியாக்கள் தங்கி இருப்பதற்கு. இயலுமான வரை நீங்கள் அடிக்கடி உங்களோட ஷேவ் செய்து கொள்வதனால் இதனை தவிர்த்து கொள்ளலாம். சில வகையான நோய் உள்ளவர்களுக்கும் இந்த பிரச்சனை கூடுதலாக இருக்கும். சிலருக்கு இன்ஃபெக்ஷன் டிசீசஸ் இருக்கிறார்களாக இருப்பாங்க, சிலருக்கு லிவரில் ஏதாவது பிரச்சனை, சிலருக்கு கிட்னியில் பிரச்சனை, சிலருக்கு டயபெட்டிக் ஆக்களாக இருப்பாங்க, சிலர் அந்த பீரியடெல்லாம் முடிஞ்சு மெனப்போஸாக இருக்கிற மிக வயது வந்த பெண்களாக இருப்பாங்க, அல்லது தைராய்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறார்கள். ஆகவே சிலர் இப்படியான நோய்கள் இருக்கிறார்களுக்கும் கூடுதலாக இந்த பிரச்சனை ஏற்படும். அடுத்தது இந்த உணவு பழக்கங்களை பொறுத்தவரையில் கூடுதலாக சல்ஃபர் காணப்படுற உணவுகளை நாங்கள் அதிகம் உட்கொண்டாலும் இந்த பிரச்சனை ஏற்படும். சல்ஃபர் அதிகமாக உள்ள உணவுகளை நாங்கள் பார்த்தோம்னா வெங்காயத்தில் அதிகமாக காணப்படுகிறது, எங்களோட கோவாவில் அதிகம் காணப்படுகிறது, ப்ரோக்கோலியில் அதிகம் காணப்படுகிறது, காலிஃப்ளவரில் இருக்குது, இந்த சிவப்பு இறைச்சி என்று சொல்லுவோம், மாட்டிறைச்சி ஆட்டிறைச்சி மிக சிவப்பாக இருக்கிற இறைச்சிகள், கோழி அல்ல, வெள்ளைப்பூட்டில் அதிகமாக உண்பவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படுது. மற்றது அடிக்கடி நிறைய தேநீர் குடித்து கொண்டிருப்பார்கள், அவர்களில் கஃபீன் கூடுதலாக போய் சேரும், அவங்களுக்கும் ஏற்படும் இந்த பிரச்சனை. மற்றது ஆல்கஹால் கூடுதலாக குடிக்கிறார்கள், மிக ஹாட்டான சாப்பாடுகள் சாப்பிட்றார்கள், ஹாட் சோஸ் அல்லது கூடுதலாக உரைப்பை போட்டு சாப்பிட்றார்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். மற்ற நாங்கள் பார்ப்போம் இப்போ இதுக்கு என்னென்ன வகையான வீட்டில் செய்யக்கூடிய விடயங்கள் உள்ளதென்று.
நீங்கள் க்ரீன் டீயை எடுத்துக்கொண்டால் க்ரீன் டீ எல்லோரும் பாவிக்கிறது. இந்த க்ரீன் டீயில் இருக்கிற பேக்கெட்ஸாக அது வந்து நீங்கள் வந்து முதலாவது நீங்கள் தண்ணி எடுப்பீங்க, கொதித்த தண்ணி, அதுக்குள்ளே வந்து க்ரீன் டீ பேக்கெட்ஸில் போடுவீங்க. போட்டதுக்கு பிறகு அது வந்ததுக்கு பிறகு மிச்சமாக இருக்கிற அந்த பேக்கெட்டை வெளியில் போடுவீங்க. வெளியில் இனி போடாமல் அதுகளை சேகரித்து எடுங்க. அவ்வாறு சேகரித்து எடுக்கிறது ஒரு 4-5 பேக்கெட்ஸை நீங்கள் எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால், கொஞ்சம் லேசான தண்ணியை கொஞ்சம் சூடான தண்ணி எடுத்து அதுக்குள்ளே இதை போட்டு கொஞ்சம் சூடாக்கி எடுத்து, மற்றது அந்த டீ பேக்ஸில் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு பிறகு அந்த டீ பேக்ஸ் அப்படியே எடுத்து நீங்கள் இந்த உங்களோட அக்குள் பகுதியில் உள்ளுக்கு 2 பக்கத்துலேயும் அப்படியே வச்சுக்கொண்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 நிமிஷம் அவ்வாறு வைத்துட்டு எடுத்துட்டிங்களா அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டோட தரும் உங்களுக்கு. அடுத்தது 2வது பொருளாக நாங்கள் சொல்கிறது லெமன் ஜூஸ் வந்து பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மையுடையது. இந்த நேரடியாக பாவிக்காமல் இதை வந்து நீங்கள் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் பாவிக்கலாம். தண்ணியோ ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க, 1க்கும் 3 விதத்தில். மற்றது இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டிருந்து ஸ்ப்ரேயாகவும் நீங்கள் அடித்து அப்படி பாவிக்கலாம். அல்லது நேரடியாக அதை தொட்டு நீங்கள் 2 ஆம்பிட்லேயும் போட்டும் அப்படி பாவிக்கலாம். அடுத்த 3வது பொருள் ஒன்று பேக்கிங் சோடா. எல்லா வீடுகளையும் காணப்படக்கூடியது. இது எங்களோட pH அளவையும் இதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. மற்றது கொஞ்சம் தண்ணியை விட்டு இந்த பேக்கிங் சோடாவை எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நிறைய இல்லை கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து நீங்கள் இந்த பேஸ்ட்டை வந்து இந்த அக்குள் ஏரியாவுக்குள்ளுக்கும் நீங்கள் கொஞ்சம் பூசிக்கொள்ளுங்க. பூசிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கு பிறகு அதை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அவ்வாறு செய்து வேறு இது குறைஞ்சி கொண்டு போகும். அடுத்தது இந்த மாதிரி 4வது ஐட்டமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஆப்பிள் சீடர் வினிகர் இருக்குது. அதை நீங்கள் வந்து அது ஒரு அசிட் தன்மையானது, பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடியது. கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து அதுக்குள்ளே வந்து ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நீங்கள் வினிகரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரேயாகவும் பாவிக்கலாம், அல்லது நேரடியாகவும் இதில் நீங்கள் பூசிக்கொள்ளலாம். பூசிக்கொண்டு அதை அப்படியே வச்சிருந்து பிறகு அதை காஞ்சதுக்கு பிறகு நீங்கள் அதை கழுவி விடலாம். அதில் இருக்கிற பாக்டீரியாக்கள் இது அழிஞ்சு போயிடும். ஆகவே அதில் பாக்டீரியாக்களில் தொகை குறைகிறதால உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த ஸ்மெல் வாரது குறையும்.